என்ன பொன்ராசே, நேற்று உங்கள் மாமனார் அளவு கூட ஆள என்னப்பா நீ? ஆமாம், அது ஒன்று தான் பாக்கி. ஏடா நான் வலையின அந்த பணம் கிடைச்ச அப்படியே? போனமெல்லாம் கிடைக்கல, அந்த கரும்பத்தை எடுத்து புதைச்சிட்டோம். ஏப்பா நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சொந்த பந்தமே வேண்டாங்கிற மாதிரி பேசுகிற. ஏய், எனக்கு சொந்தத்தால் தாண்டா வேதனையே. அந்த சொந்த பந்தமெல்லாம் சோறாடா போடுது. ஏண்டா உங்கள் அண்ணி பண்ண தப்புக்கு அந்த நல்ல மனுஷன் என்னடா பாவம் பண்ணாரு? ஏ, என்னதானா சொல்ல வர? அட எல்லாம் எனக்கு தெரியும்பா. எங்கள் அண்ணன் ஈஸ்வர பாண்டிக்கும் உங்கள் அண்ணி கஸ்தூரிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததும், அந்த கள்ள தொடர்பு கர்ப்பமாக மாறினதும், அந்த கர்ப்பத்தை கலைக்கலான்ட்டு டாக்டருக்கு போனப்ப டாக்டர் கர்ப்பு பை சேர்த்து எடுத்ததும் எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா இல்லாத உனக்கு உங்கள் அண்ணி அம்மாவை இருப்பான்னு நீ ஆசைப்பட்ட. ஆனால் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சும்மாவா இருக்காம அம்மாவானது உன்னால் எப்படா தாங்க முடியும்? ஆனால் இந்த கொடுமை எங்கள் அண்ணனுக்கு நடந்துருதுன்னு வெய்ய, அவளை மயிரை அறுத்து ஊட்டுட்டு துரத்திருப்பேன்டா. நீ அப்பாவிடா, நீ என்ன பண்ண போற சொல்லு? அவளை துரத்தாலாம் இருக்கட்டு. காரணம் ஈஸ்வர பண்ணினா எதுக்கட என் சட்டை பிடிக்கிற? என்ஜினியர் படித்த பையங்கிற ஏப்பா சங்கர. அதாவது ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா சொல்லு பொன்ராசு. ஏதோ அத்தை பொண்ணு மேலே ஆசைப்பட்டோம், அப்படி இப்படின்னு இருந்துட்டோம், அதனால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னமோ நினச்சது உண்மைதான். ஆனால் உங்கள் அண்ணி ஆறி போன பழைய சோறு தான் ருசின்னு நினச்சி உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொன்ராசு இது வேடிக்கை என்ன தெரியுமா? எங்கள் அண்ணனும் ஜில்சாவாக இருந்துட்டான், உங்கள் அண்ணியும் ஜில்சாவாக இருந்துட்டான். ஆனால் அப்பாவி உங்கள் அண்ணன் தங்கராசு தான்டா. ஆமாண்டா, அப்பாவி என் அண்ணன் தான். அதனால தான் என் அண்ணிய மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. என் அண்ணி செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு என் மனசெல்லாம் மறுத்து போச்சுடா. என் பொம்பளைகளை கண்ணாலே வெறுத்து போச்சுடா. ஏய், வெறுத்து போன மனசுக்கு மருந்து இருக்குது தரேன். ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி இப்படி தான் இருக்கேன். ஆனால் இதை நம்பி தான் நம்ம இப்போ அரசாங்கமே இருக்குது. அரசாங்கம் இதை நம்பி இருக்கலாம்டா, நான் இதை நம்பி இல்லை. இந்த கன்றாவியெல்லாம் எனக்கு வேண்டா. ஓடா காட்ட கன்றாவிய கன்னத்தில் போடுறா. டேய், கன்னி பெண் மேல் இருக்கிற ஏக்கத்தை கூட இது தண்ணி பெண் தீர்த்துருமடா. காதலியால் கைவிடப்பட்ட அத்தனை இளங்காளையர்களுக்கு நம்ம கவர்மெண்டால் விடப்பட்ட சிறப்பு மருந்துடா. தரமான விருந்து. இரும்பு மாதிரி இருக்கிற மனசு கூட சும்மா இதை அடிச்சுனா கரும்பு மாதிரி இனிக்கும், கல்சாவா இருக்கும். அடி திறக்கவே முடியல. இதுக்கு தாண்டா கருமம். புதுக்குடிக்காரன் கையில் பாட்டிலை கொடுக்கூடாதுங்க. கீழே 2 தட்டு, மேலே ஒரு தட்டு, கோழி தலையை திருவு மாதிரி திருவணும். என்னடா கரும, காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி குடியா? குடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அது என்னடா? எடுக்கணும், அப்புறம் சேசுன்னு சொல்லணும். அந்த கன்றாவி எதுக்குடா? ஏய், கலரு கண்ணுக்கு தெரியுது, வாசனை மூக்குக்கு தெரியுது, உணத்தி நாக்குக்கு தெரியுது. இந்த கருமாந்திரம் பிடிச்ச காதுக்கு தான் குடிக்கும்போது எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா எடுத்துட்டு இப்போ தட்டு சேஸுன்னு சொல்லும்போது காது கேட்கும், நம்ம ஆளுக்கு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு தாண்டா சேஸு. இப்போ அடி. என்ன ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் குர்ரா. ஏய், கலரா இல்லைன்னு இது சரக்குலைன்னு நினச்சிடாத, இது ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க ஓட்கா. அப்படியா? என்னக்கா ஓட்கா? சரி குடு, கொஞ்சம் பார்க்கலாம். சரி இந்தா இதையும் குடி. புறா இன்னும் கொஞ்சம் குர்ரா.
இன்னும் கொஞ்சம் வேணும்னா காசு வேணும். கடன் சொல்லி வாங்கிட்டு வாடா. எதை கடன் சொல்லி வாங்கிட்டு வரேன்? என்ன அம்மாசு கடை டீயா காஃபியா? கவர்மெண்ட் சரக்குடா, கவர்மெண்ட் சரக்கு. கவர்மெண்ட் அடிச்சு நோட்டு வேணும் பாப்பு, நோட்டு. தம்பி தோரப்பாண்டி, ஏப்பு என்கிட்ட பணம் இல்லடா. டேய் தம்பின்னு கேட்டா தமிழ்நாட்டில் எவனு சரக்கு தராமல் இருக்க மாட்டானுங்க. எனக்காக ஒன்று வச்சிருந்தேன், நீ கேட்டதுனால கொடுக்குறேன். இதையே அடிச்சு தொலை. ஏறிச்சா? சூப்பர். இன்னும் கொஞ்சம். ஏய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நாளைக்கு பணத்தோட வா, இல்லை உன் பங்கோட வா. பட்டம் படிச்சு என்கிட்ட படிப்பு இருக்குதே தவிர பணம் இல்லடா. பொன்ராசு பங்கு இல்லைன்னா என்ன பங்கு? உன்னோட பங்கு இருக்குது இல்லை? என்னடா பங்கு? அட பொன்ராசு, நீ குடியிருக்கிற வீடு, அதில் உங்கள் அண்ணனை கேட்டு உன் பங்கு எழுதிட்டு வா. ஆயுசு முழுக்க சேவா கனூரில் செட்டு போட்டு பிடிக்கலாம். ஓ, அந்த பங்கு சொல்றியா? என் மனசே ரெண்டா போச்சு, இனி வீடு ரெண்டா போனா என்னடா? நாளைக்கே பாகத்தை பிரிக்கிறேன். சரி நான் வர்றேன். டேய் நாய, மாப்ப போட்டு இங்கே எடுத்திருக்கான் பரதேசி. நல்ல வேலை, எதை பார்த்துருந்தாலும் குடிச்சிருப்பான். காலையில் நம்மளுக்கு பிறக்கி இருந்திருக்காது. ஏடா டேய், நீயும் அவளும் குஜாலா இருக்கிறதுக்கு குற்றாலம் ஆடி போனீங்க. குற்றாலா? ஏய் பொன்ராசு, உன் வாழ்க்கையில இனிமேல் குளிர்காத்துலடா, குளிர்காத்துல என் ரூபத்துல ஆனால் காத்துறா, காத்துறா, ஆனால் காத்து. இந்த துரப்பாண்டிய பார்க்கத்தாண்டா போறீங்க. சிரிச்சுட்டு இருக்கிறனால சிரிப்பு விலை நினைச்சாடா. நான் சீரியஸான